ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் சார்? நாங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் சார். எங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து டாக்டராக மட்டும்தான் ஆகணும், வேறு எந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் எங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் இல்லை, பட் நீட் மார்க்கும் கம்மியாக இருக்குது சார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இல்லை, நீட் மார்க் கம்மியாக இருக்குன்னு பட்ஜெட் நீங்கள் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்ராட் சூஸ் பண்ணலாம் சார். அப்ராட் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. எப்படி சூஸ் பண்ணலாம்னா, ஸோ அப்ராட்லேயும் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்ராடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 கண்ட்ரீஸில் நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் ஒரு கம்மி, ஒரு டோட்டல் பேக்கேஜ் ஒரு 15 20 லட்சத்துக்குள்ள முடியும்னா நீங்கள் ஒரு கிர்கிஸ்தானில் போகலாம், உஸ்பெகிஸ்தானில் போகலாம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை சார், அதோட உங்களுக்கு வந்து ஒரு இந்தியா லெவலுக்கு இருக்கணும், ஸோ ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் அப்படின்னா நீங்கள் ஜார்ஜியா போகலாம், வியட்நாம் போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 40 to 45 lakhs பட்ஜெட் வரும். சரி, இப்போ வந்து கிர்கிஸ்தான்லையும் உஸ்பெகிஸ்தான்லையும் பட்ஜெட் கம்மியாக இருக்குது, காலேஜ் நல்லா இருக்காது அப்படிலாம் இல்லை. ஸோ அந்தந்த கண்ட்ரியோட பொறுத்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். உங்களுக்கு அப்ராடில் எல்லாமே உங்களுக்கு காலேஜ் வந்து அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜஸில் மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவ் காலேஜஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்ராடில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அப்ராடில் படித்தாலும் சரி, இந்தியாவில் படித்தாலும் சரி, ஆஃப்டர் 5 years நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன், உங்களுக்கு பட்ஜெட் இல்லை சார், எங்களுக்கு எம்பிபிஎஸ் கன்ஃபார்ம் ஆகும், நீட் மார்க் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ரிப்பீட் போட்டு சஃபர் ஆகாமல் நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்ராடில் எப்படி சார் போகிறது, லைக் வந்து எங்களுக்கு அப்ராட் எப்படி அட்மிஷன் போடுறது, இல்லை எப்படி வந்து காலேஜ் சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி காலேஜஸ் வந்து எடுக்கிறது அப்படி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே உங்களுக்கு அப்டேட் பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜும் விசிட் பண்ணி அந்த காலேஜோட என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.